ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3 லேம்ப் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ 3 சுவிட்சு யூஸ் பண்ண போகிறோம். இந்த 3 சுவிட்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 லேம்பில் கனெக்ட் பண்ணி எப்படி ஆஃப் ஆன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இன்புட் சப்ளை கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒயரை கரெக்டாக கட் பண்ணி இதை மேலே இருக்கிற இன்சுலேஷனை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி எடுங்க. ஸோ சென்டரில் அதேமாரி மார்க் பண்ணி பிளேடு யூஸ் பண்ணி அந்த இன்சுலேஷன் மட்டும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, 2 பக்கமும் கரெக்டாக கட் பண்ணி அந்த இன்சுலேஷனை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. உள்ளே இருக்கிற சிலுவெலாம் வந்து கட் ஆகாத அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணிங்க. ஸோ பிளேடு யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போது நம்ம இன்சுலேஷனை வந்து கரெக்டாக கட் பண்ணிட்டோம். இதை அப்படியே பிரித்து எடுத்துருங்க. ஓகே, ரிமூவ் பண்ணுறங்க. ஓகே, இன்சுலேஷனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 எண்ட்லேயும் வந்து ஸ்லீவ் இன்சுலேஷனை வந்து கரெக்டாக ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, ஒரு பக்கம் பண்ணியாச்சு, 2வது பக்கமும் அதேமாரி கட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் சப்ளை வந்து கனெக்ட் பண்ணுவோம். 3 ஸ்க்ரூ நல்லா ஓப்பன் பண்ணிக்கங்க, நல்லா லூஸ் பண்ணிக்கங்க. ஸோ நல்லா லூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஃபுல்லாக நல்லா ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா கரெக்டாக 1.5 ஸ்கொயர் mm ஒயர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக உள்ள கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ ஓகே, சென்டர் வந்து கரெக்டாக அதேமாரி ஒயரில் வச்சு கனெக்ட் பண்ணுங்கள். அதேமாரி இந்த லாஸ்ட்டும் அதேமாரி நம் ஸ்க்ரூ போட்டு நல்லா கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட்டை அப்படியே லூஸாகவே இருக்கட்டும், ஸ்க்ரூ டைட் பண்ணாதீங்க. இப்போது இந்த லேம்ப் உடைய ஃபேஸ் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் நம்ம நியூட்ரலை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கனெக்டர் வந்து சுவிட்ச் பாக்ஸ் உடைய பாயிண்ட்டுங்கெல்லாம் வந்து படாத இடத்துல வந்து அந்த நியூட்ரல் கனெக்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறங்க. நல்லா கீழே வச்சு நல்லா ஓட்டிடுங்க. ஃபஸ்ட்டு இன்புட் நியூட்ரல் வந்து ஒரு பாயிண்டில் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்புட் நியூட்ரல் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு லேம்புடைய நியூட்ரலை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு லேம்புடைய நியூட்ரல் வந்து ஒரு பாயிண்டில் நல்லா கனெக்ட் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து 2வது லேம்புடைய நியூட்ரலை அதே மாதிரி இன்னொரு பாயிண்டில் கனெக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, 2வது பாயிண்ட்லேயும் கரெக்டாக 2வது நியூட்ரல் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது லேம்ப்பு. ஸோ 3வது லேம்புடைய நியூட்ரல் வந்து அதே மாதிரி நியூட்ரல் கனெக்டரில் வந்து கரெக்டாக வச்சு கனெக்ட் பண்ணுறங்க. ஓகே, 3வது லேம்புடைய நியூட்ரலும் கரெக்டாக வச்சு கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேலே இருக்கிற பாயிண்ட்லாம் வந்து ஓப்பனில் தெரியுது. ஸோ அதை வந்து டேப் பண்ணுறங்க. ஒரு டேப் போட்டு நல்லா ஓட்டிடுங்க. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நியூட்ரல்லாம் இப்போது கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது ஃபேஸ் பாயிண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கீழே வந்து இன்புட்டு. ஸோ இன்புட் சப்ளை வந்து எடுத்துக்கங்க. இன்புட் சப்ளை எடுத்துகிட்டு வந்து சுவிட்சு உடைய கீழே இருக்கிற கனெக்டரில் வந்து இன்புட் சப்ளை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, கீழே இருக்கிற பாயிண்டில் வச்சு கரெக்டாக இன்புட்டை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்புட் பேஸை வந்து நம்ம இப்போது கரெக்டாக வச்சு கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இன்புட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. பேஸ் உடைய இன்புட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 3rd லேம்ப் உடைய ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து ஒரு சுவிட்சு உடைய அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, மேலே ஃபஸ்ட்டு இருக்கிற சுவிட்சில் மேலே இருக்கிற பாயிண்டில் கனெக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு லேம்ப் உடைய ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி சுவிட்சு உடைய மேலே இருக்கிற பாயிண்ட் அவுட்புட் பாயிண்டில் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, 2வது லேம்ப் உடைய ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து 2வது சுவிட்சு உடைய அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணுறங்க. அண்ட்
தேர்ட் பார்த்தீங்கன்னாக்கா மூணாவது லேம்ப்பு. ஸோ மூணாவது லேம்புடைய பேஸ் எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி தேர்ட் சுவிட்சில் வந்து கனெக்ட் பண்ணுறேங்க. ஓகே, இன்னொரு சுவிட்சுடைய அவுட்புட்டில் பேஸை கனெக்ட் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 3 பேஸையும் கனெக்ட் பண்ணியாச்சு, 3 நியூட்ரலும் கனெக்ட் பண்ணியாச்சு, ஒரு இன்புட் பேஸ் கனெக்ட் பண்ணியாச்சு, ஒரு இன்புட் நியூட்ரலையும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ எல்லா பாயிண்ட்டையும் நம்ம சுவிட்ச் பாக்ஸில் கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த சுவிட்ச் பாக்ஸை அப்படியே கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ 2 ஸ்க்ரூ எடுத்து 2 இடத்துலையும் நல்லா போட்டு டைட் பண்ணுறேங்க. ஓகே, 2 ஸ்க்ரூவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா டைட் பண்ணுறேங்க. ஓகே, 2 ஸ்க்ரூவும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா டைட் பண்ணுறேங்க. ஓகே, 2 ஸ்க்ரூ நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போது மேல் கவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போது செக் பண்ணி பார்ப்போம். இன்புட்டு ஆன் பண்ணியாச்சு. இப்போது லேம்ப்பு சுவிட்சு வந்து ஆன் பண்ணோம்னாக்கா லேம்ப் வந்து எரியுது. ஸோ 3 சுவிட்சு யூஸ் பண்ணி 3 லேம்ப் வந்து நம்ம ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் கனெக்ட் பண்ணும்போது நியூட்ரல் பாயிண்ட் வந்து இது மாதிரி மொத்தமாக சேர்த்து ஒரே பாயிண்டில் கனெக்ட் பண்ணிடணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சினாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.